என்கிட்ட நிறைய பேர் கேட்குற விஷயம் என்னென்னா, என்னம்மா உன் வீடியோ வந்து கிளியராக இல்லை, கருப்பாக இருக்குது அப்படின்னே நிறைய பேர் கமெண்டில் கேட்டிருந்தீங்க. அவங்களுக்கெல்லாம் நான் என்ன சொல்கிறேன்னா, என்னுடைய ஃபோன் வந்து ரொம்ப பழைய ஃபோன், 7500 தான் என்னோடய ஃபோனு. அந்த ஃபோனில் வந்து நான் வீடியோ எடுத்து இந்த அளவுக்கு இப்போ பாப்புலர் ஆகும், நிறைய பேர் பார்ப்பாங்க, லைக் பண்ணுவாங்கலாம் எனக்கு தெரியாது. அதுக்கப்புறம் லைக் பண்ணி எனக்கு நல்ல சம்பளமும் கிடச்சிருச்சு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஒரு ஃபோன் வாங்கிடலாம் அப்படின்னு நினச்சிட்டாங்க. என்னுடைய 2வது மாத சம்பளத்தை எடுத்து எங்கள் வீட்டுக்கார்ட்ட கொடுத்து ஃபோன் வாங்கிட்டு வர சொன்னாங்க. ஃபோன் வாங்கிட்டு வந்தாருங்க. அவரும் வாங்கிட்டு வந்துட்டு உடனே என் கையில் கொடுக்காம அவர் சிம்மை மாட்டிட்டு, இதில் இருக்கிறதெல்லாம் அதில் மாற்றணும், அது எனக்கு மாற்ற தெரியாது, கொஞ்சம் நாளாகும், மாற்றி தரேன் அப்படின்னு சொல்லி கொண்டுட்டு போயிட்டாருங்க. கொண்டுட்டு போய் அங்கே அன்றைக்கி தான் அங்கே 2வது நாள் நினைக்கிறேன் அந்த ஃபோனு வாங்கி கொண்டு போய் அங்கே வேலை பார்க்குற இடத்துல கீழே வச்சுட்டு வேலை பார்த்துருக்காரு. மேலே இருந்து ஒரு ராடு கம்பி வந்து அந்த ஃபோன்லேயே விழுந்துருச்சுங்க. அதுக்கப்புறம் ஃபோன் உடஞ்சி வச்சு பார்த்துக்கோங்க. ஃபோன் உடஞ்சி வரவுடனே போய் ஃபோன் இதில் போய் ரிப்பேர் கொடுத்தாரு. எனக்கு ரொம்ப வருத்தமாக போச்சு. ஐயோ, கஷ்டப்பட்டு இவ்வளோ காசு சம்பாரித்து இதில் வாங்கினா அதுவும் இப்படி போச்சு, உடனே உடஞ்சி வச்சுன்னா எப்படி இருக்குங்க 2 நாளையில். அதுக்கப்புறம் அதை கொண்டு வேலைக்கு கொடுத்தா அங்கே வேலை பார்க்குறவங்க அதை பார்த்துட்டு சொல்லிட்டாங்க, மதர் போர்டு இதில் போச்சு, மதர் போர்டு போச்சுன்னா இதில் சுத்தமாகவே இது வேலைக்கு ஆகாது, கொண்டு போயிருங்கன்ட்டாங்க. அதுக்கப்புறம் எங்கள் வீட்டுக்காரர் கொண்டு வந்து வீட்டில் கிடக்குங்க. சும்மா சின்ன பிள்ளைய தான் விளையாடிட்டு கிடக்கு. அது எதுக்கு இப்போ சொல்கிறேன்னா, எனக்கு அந்தளவுக்கு ஃபோனு அடுத்தடுத்து வாங்குற அளவுக்கு நம்மளுக்கு வசதி கிடையாது. என்ன கழுத்துலலாம் செயின் போட்டிருக்கிய, வசதி இல்லைன்றியே அப்படிலாம் சொல்லாதீங்க. ஒரு ஃபோனுக்காக ஒரு நகையை அடகு வச்சு ஆடம்பரம் பண்ணுற அளவுக்கு நம்ம பெரிய ஆள் கிடையாது. அப்படி செஞ்சும் தரமாட்டார் எங்கள் வீட்டுக்காரர். இருக்கிறதுலையே என்னத்தையும் போடுறத பார்த்துட்டு கருப்பாக இருக்கும் சிவப்பாக இருக்கும், நான் பேசுகிற கருத்து சரியாக இருக்குன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். அப்படி இல்லை, யாருக்காவது எனக்கு ஹெல்ப் பண்ணணும், எனக்கு எதாவது செய்யணும்னு நினச்சிங்கன்னா எனக்கு ஒரு ஃபோனை வேணாம் வாங்கி அனுப்புங்க. நான் சந்தோஷமாக இதே மாதிரி சிரிச்ச முகத்தோடு வாங்கி அதில் நல்ல நல்ல வீடியோவாக போட்டு விடுறேன். ஏமா நீ சம்பாதிக்கிறதுக்கு நாங்கள் ஃபோன் வாங்கி அனுப்ப முடியுமா அப்படின்னு நினைக்கிற மனுஷங்களாம் ஓரமாகிட்டு ஒதுங்குங்க. நல்ல மனுஷங்க இதில் எத்தனையோ பேர் இருப்பாங்க. எதையோ எம்பிட்ட உதவி வைக்கிறாங்க யாரும் என்னென்னமோ. எனக்கு இந்த ஒரு 2வது 3வதாக எனக்கு எங்கள் வீட்டுக்காரர் இனிமேல் ஃபோன் வாங்கி தர மாட்டார் என்னை பொறுத்தளவுக்கு. யாராவது எனக்கு அப்படி வாங்கி கொடுக்குறேன்னு நினச்சிங்கன்னா என்னோடய அட்ரஸ் சொல்கிறேன், அதுக்கு வாங்கி அனுப்பி விடுங்க. உண்மையிலே அது என்னோடய அட்ரஸ் தான், அது பேக்கெலாம் கிடையாது, பொய்யெல்லாம் கிடையாது. பொய்யின்றதே என் வீடியோலாம் இல்லை. என் வாழ்க்கையில் என்ன நடந்துகிட்ருக்கு அதை தான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். எனக்கு பயமும் கிடையாது என்னோடய அட்ரஸ் சொல்கிறதுல. 3/315 ராஜமா நகர், சிந்தாமணி ரோட், மதுரை. இது என்னோடய அட்ரஸ். யாருக்காவது அப்படி எனக்கு அனுப்பணும்னு தெரிஞ்சுன்னா அனுப்புங்க. அப்படி யாரும் அனுப்புறதுக்கு இருக்க மாட்டீங்க. இப்போ உள்ள காலத்தில் யாரும் ஏமாறதுக்கு தயாரெலாம் இருக்க மாட்டீங்க. அடுத்தவங்களுக்கு நம்ம அவங்க வீடியோ பண்ணுறதுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நம்ம அனுப்பணுமானு தான் எல்லாருமே தோணும். இருந்தாலும் ஒரு சில பேர் அந்த எண்ணங்கள் இருக்கும், ஹெல்ப் பண்ணலான்ட்டு. அப்படி இருந்துச்சுன்னா எனக்கு அனுப்புங்க. நான் சந்தோஷமாக அந்த வீடியோவில் எல்லாத்துக்கும் தெரியப்படுத்துகிறேன். பிடிச்சிருந்தால் லைக்கும் பண்ணுங்கள்.